திரும்ப உங்கள் டேட் கேரேஜ்லேருந்து. இது வந்து ஹெட் சிலிண்டர் ஹெட் கேஸ்கெட்டு, இது வந்து வேல்டோர் கேஸ்கெட்டு, இது வேல்டோர் கவரு, இது ஆயில் ஃபில்லிங் கேப், வேல்டோர் ஒரு கேப், ஆயில் எங்கே ஓப்பன் பண்ணி ஊற்றுறீங்கோ அந்த கேப். இது நான் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறேன், இது ஹெட் கேஸ்கெட். இந்த ஹெட் கேஸ்கெட் வந்து ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் கேஸ்கெட் வரும், சில வந்து சிம் கேஸ்கெட் வரும். அந்த சிம் கேஸ்கெட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்காது. ஆனால் கூலண்ட் இல்லாத ஓட்டினீங்கன்னா எந்த கேஸ்கெட் இருந்தாலும் கட் ஆகிடும். இந்த ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் பழைய வண்டி கேஸ்கெட்கள் இருக்கிறவங்கலாம் 50,000 கிலோமீட்டர் மாற்றிக்கினா நல்லது. இல்லை என்னாகும், இந்த ஆயில் ட்ரைன் ஹோல்ஸுக்குது, கூலண்ட் ட்ரைன் ஹோல்ஸுக்குது, சப்ளை ஹோல்ஸ். அதனால் நான் என்னன்றேன்னா, உங்களுக்கு இந்த கேஸ்கெட் வந்து இந்த கூலண்டில் ஊறி பல்ஜ் ஆகும். அந்த பல்ஜ் ஆகிற இடம்லாம் ஹெட்டை சாப்பிட்டு போயிடும். உங்கள் மெக்கானிக் கேட்பாங்க, அந்த ஹெட்டு சாப்பிட்டு போச்சுனாக்கா வெல்டிங் பண்ண மாதிரி, வெல்டிங் பண்ணிங்கன்னா திரும்ப ஸ்பேஸிங் பண்ண வரும். அதனால் என்னோடய சஜஷன், அந்த வெல்டிங் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் 50,000 கிலோமீட்டருக்கு ஹெட் கேஸ்கெட் மாற்றிக்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே கட் ஆகிடுச்சுன்னா இந்த பிஸ்டன்லேருந்து இந்த பிஸ்டன் கம்ப்ரஸ் லீக் ஆகும். இந்த சைடில் கட் ஆகிடுச்சுன்னா கூலண்ட் ஆயில் மிக்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுங்க, இந்த சைடு கட் ஆகிட்டு கூலண்ட் சப்ளை பக்கம் ஹோல்ஸ் வந்துச்சுனாக்கா இந்த இன்ஜின் கம்ப்ரஸர் ப்ரெஷர் வந்து நேராக ரேடருக்கு வரும். ரேடருக்கு வந்துச்சுன்னா ஹோஸ் பைப்லாம் வெடியும், கூலண்ட் கேனுக்கும் வரும். அந்த ப்ரெஷர் கூலண்ட் கேனுக்கு வந்துச்சுன்னா ஃபுல்லாக வாட்டரை வெளியே தள்ளிடும். அதனால் நான் என்னன்றேன், 50,000 கிலோமீட்டர் நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்கள் மெக்கானிக்கு கேட்டு மாற்றிக்கோங்க, நல்லது. எப்படின்னு செக் பண்ண வைங்க. எப்போ நீங்கள் அந்த ரிசர்வ் கேனில் திறந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறீங்க, மேலே வரக்கூடாது கூலண்ட் மேலே வரந்தால் உங்களுக்கு இந்த கம்ப்ரஸர் எக்ஸாஸ்ட் கம்ப்ரஸர் வந்து லீக் ஆகி கூலண்ட் கேனுக்கு வந்துடும் ஹோஸ் பைப் மூலிமா. அதனால் இது 50,000 கிலோமீட்டர் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த லீக்கேஜ் வரும். அந்த லீக் வரும்போதெல்லாம் நீங்கள் பாருங்கள், சில வண்டிங்களை ஹெட்லேருந்து லீக் ஆகி கீழே எல்லாம் ஆயிலெல்லாம் இன்னும் டெஸ்ட்டுங்க இருக்கும். அதனால் ரெண்டும் மாற்றிக்கோங்க, 50 இதுவும் மாற்றிக்கோங்க. இந்த கேப் கூட வீக், அந்த ரப்பர் ஓரிங் மாதிரி ரப்பருக்கு வாஷர் வரும், அது கட் ஆகிடுச்சுனா கூட உங்களுக்கு என்ன ஆகும், லீக் ஆகும். என்னோடய சஜஷனாக இது 3 50,000 கிலோமீட்டர் மாற்றிக்கினீங்கன்னா உங்கள் இன்ஜின் லைஃப் ஜாஸ்தி, இன்ஜினும் க்ளீனாக இருக்கும். இதுதான் என்னோடய சஜஷன்.